ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். நம்ம வீடு 2021 கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் காலம் போட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம் சார். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் காலம் மேலே கொண்டு வரதுக்கு காலம் இல்லை, எல்லாத்தையும் ரூஃப்லேயே மடித்து விட்டாங்க. நான் இந்த லோட் பேரிங் மாதிரி செங்கல் வெறுமனே சுவர் வச்சுட்டு நான் கட்டலாமா அப்படின்னு ஒரு நண்பர் ஒரு கமெண்ட்டில் ஒரு கேள்வி பதிவிட்டிருந்தாங்க. இது சம்மந்தமாக இந்த வீடியோவில் பேசலாம். புதிதாக வீடு கட்டணும் அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கிற நண்பர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நம்ம வீடு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத விட ஃப்யூச்சரில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா, அந்த பாசிபிலிட்டிஸை பற்றியும் நம்ம யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டுமொத்தமான வரைபடம், ஸ்ட்ரக்சுரல் டிராயிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எப்படி அரைஸ் ஆகுதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருப்போம், திடீர்னு நம்ம மேலே கட்டலாம் அப்படின்னு யோசிப்போம். ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கழித்து கூட நம்ம யோசிக்கலாம். அப்படி யோசிக்கும் போது நம்ம வீட்டில் அந்த ஃபவுண்டேஷன் போதிய அளவு நம்ம போட்டிருக்கணும், அதை நம்ம உறுதி பண்ணியிருக்கணும் நம்ம ஒர்க் பண்ணும்போதே. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்ம காலம்லாம் போட்டு பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, சம்டைம் அந்த காலம் ராடெல்லாம் ரூஃப்லேயே மடித்து விட்ருவாங்க. ரூஃப் காங்கிரீட் போடும்போது அந்த காலம் ராடெல்லாம் இதுக்கு மேலே இப்போ கட்டலைன்னா அந்த ராடெல்லாம் மடித்து விட்டுட்டு அப்படியே காங்கிரீட் போட்டு அந்த கைப்பிடி சுவர் வெறுமனே செங்கலில் கட்டி விடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ராடு மேலே இருக்காது. அப்போ நம்ம எப்படி மேலே காலம் கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம அட்லீஸ்ட் அந்த காலம் ராடையாவது அந்த பேரப்பட் ஹைட்டுக்காவது ரைஸ் பண்ணி காங்கிரீட் போட்டு வச்சுக்கிட்டா ஃப்யூச்சரில் வேணும்னா அதை மட்டும் உடச்சிட்டு நம்ம காலம் ராட் லேப் பண்ணி அதை நம்ம மேலே கொண்டு போகலாம். ஃபைன். இப்போ எனக்கு இந்த ராடை மடித்து விட்டாங்க ரூஃபில், நான் என்ன பண்ணுறது? மேலே பிரிக் ஒர்க்கில் பண்ணிக்கலாமான்னா பண்ணலாம். இப்போ சாதாரணமாக ஒரு G+1 கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஒரு ஃப்ளோர் கட்டணும்னா தாராளமாக பண்ணலாம், பெரிய பிரச்சனை வராது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணுற ஃபவுண்டேஷன் சாதாரணமாக நம்ம ஊரில் பண்ணுறது ஒரு ஃப்ளோர் ஏற்றுற அளவுக்கு போதிய அளவாக இருக்குது. அந்த விஷயத்தில் இருக்கிற ஒரே ஒரு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, நம்ம எங்கே கீழே சுவர்கள் இருக்கோ அந்த சுவர்களுக்கு மேலே தான் சுவர் கட்ட முடியும். இதுதான் இதில் இருக்கிற ஒரு லிமிட்டேஷன். மற்றபடி தாராளமாக நம்ம மேலே செய்யலாம். இந்த விஷயம் கூட எவ்வளோ பரவாயில்ல. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த காலம் கொண்டு கிரவுண்ட் லெவலில் அந்த பிளிந்த் பீம்லேயே மடித்து விட்டுறாங்க. இல்லைனா பேஸ்மெண்ட் டாப் லெவலில் அந்த பேஸ்மெண்ட் டாப்பில் ஒரு பெல்ட்டு போடும்போது அந்த லெவல்லையே மடித்து விட்டுட்டு மேலே வெறுமனே பிரிக் மட்டும் எடுத்து போகிறாங்க. டெக்னிக்கலாக அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம சாதாரணமாக அந்த லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் அந்த எடையை கீழே கடத்தி கொண்டு போகிற வால்ஸ் அமைக்கிற ஸ்ட்ரக்சரில் கீழே என்ன பண்ணுவாங்க, பொதுவாக எங்கெல்லாம் சுவர் வருதோ அந்த இடத்துல ஃபுல்லாக தோண்டி கீழே இருந்து அரளக்கல் போட்டு ஒரு லெவல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே செங்கல் சுவரை கட்டி அப்படியே செங்கல் சுவரை மேலே கொண்டு போகிற தன்மை இருக்குது. இப்போ அந்த பேஸ்மெண்ட் வரைக்குமே இந்த அரளக்கல்ல மேலே கொண்டு வர்றது பதிலாக சுற்றி ஃபுல்லாக காலம்லாம் போட்டு ராட் எடுத்து அதில் பீம் கனெக்ட் பண்ணி அதை இந்த பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெறுமனே இந்த செங்கல் மட்டும் எடுத்துகிட்டு போகிறது. டெக்னிக்கலாக இதில் ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த லோடு எடுத்துகிட்டு போகிற விஷயம் தான் மெயின். இப்போ இதுக்கு நம்ம காலம் போடுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே என்ன மாதிரி வரப்போகுது, இது இப்படி தான் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லோடு டிஸ்ட்ரிபியூஷனை கணக்கு பண்ணி அந்த பீம்ஸு அந்த காலம்ஸ்லாம் நம்ம வடிவமைக்கலாம். ஆனால் காலம் இவ்வளோ பண்ணும்போது ஒட்டுமொத்தமாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். இது இந்த மாதிரி கீழே மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணுறது அவ்வளவு சிறப்பான கட்டிட உத்தி இல்லை. நம்ம முழுமையாக பண்ணலாம். இல்லை நம்ம கீழே இந்த வானம் வெட்டி கல் போட்டு கூட பண்ணலாம். இதே மாதிரி பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ரூம் மட்டும் கட்டிடுவாங்க. அப்புறம் ஒரு ரூமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுற சூழல் நிறைய இடங்கள்ல இருக்குது. அவங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது, நம்ம ஒரு ரூஃப் போடுறோம் அப்படின்னா அதில் நம்ம சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஐடியா இருக்குன்னா அதிலே இந்த ரூஃப் ராடை அடிஷ்னலாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை மேலே மடித்து விட்டாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு காங்கிரீட் போட்டோ இல்லை பிரிக் ஒர்க் பண்ணியோ அதை பாதுகாத்து வச்சுக்கலாம். நம்ம பண்ணும்போது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதை உடச்சிட்டு அந்த கம்பியை பயன்படுத்தலாம். இல்லைனா லாக் செட்டுன்னு சொல்லுவாங்க. அது இருக்கிற காங்கிரீட்டில் நம்ம ஹோல் பண்ணி அதில் கம்பி உள்ளே வச்சு அதில் கெமிக்கல்லாம் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை பண்ணுறத தவிர்க்கலாம் நம்ம. அதனால் இந்த நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணுறோம் அப்படின்னா கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக ராட் எடுத்துகிட்டு போயிட்டு பேரபெட் வால்லையும் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. அது ஒரு ரெக்கமெண்டட் வே.
இல்லை நம்ம வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணி முடிஞ்சிட்டு அதில் வந்து ராடு எல்லாமே மடிச்சாச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லன்னா தாராளமாக மேலே வந்து ஒரு ஃப்ளோர் நம்ம வந்து அந்த பிரிக்குக்கு மேலே பிரிக்கு வால் வர மாதிரி வச்சு ஒரு ஃப்ளோர் போகலாம், அது தவறில்லை. ஆனாலும் இந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ரெக்கமெண்டேஷன், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரை வந்து அழைச்சி அவங்களுடைய ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் எங்கேயாவது கிராக்ஸ் எதாவது இருக்கா, அந்த கிராக்ஸ் எப்படிப்பட்ட கிராக்ஸாக இருக்குது, ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்குதா, எங்கேயாவது லோடு டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை வந்து எங்கேயாவது கிராக்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத வந்து அவங்க நேரடியாக பார்த்து அவங்க கொடுக்குற சஜஷனை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த விஷயம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பண்ணுறோம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்ததோ, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃப் லெவல்லையே இந்த காலம் அடித்து விட்டதோ, அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.